இந்த மனாசேவை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை கொண்டு போய் விடுகிறாங்க. எசேக்கியாவுடைய மகனை கொண்டு போய் விடுகிறாங்க. அரேபிய ராஜாக்கள் சிறைச்சாலையில் அவன் சந்திக்கப்படுகிறான். என் தகப்பனும் தாயும் சொல்லி எடுத்துன்னு வரலாம் இல்லையா? அவனுடைய அற்புத சாட்சியை சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி மரணத்துக்கு எதுவாக இருந்தேன் எல்லாமே தெரியும் அந்த பையனுக்கு, மகனுக்கு. இல்லை, அவன் சிறைச்சாலையில் வச்சு தான் ரட்சிக்கப்படணும். ஐசியூ வார்டில் தான் ரட்சிக்கப்படணும். ஆம்புலன்ஸில் போகிறப்ப தான் ரட்சிக்கப்படணும். ஏன்யா நல்ல நிலையில் ரட்சிக்கப்பட முடியாதா? ரட்சிப்பு கர்த்தருடையது இல்லைன்னு சொல்ல எந்த விதமான முயற்சி இந்த எசேக்கியா ராஜா எடுத்ததாக தெரியல. ஏசையா வராரு, 1000 அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க வச்சுருப்பாங்க. கேலண்டர் வீட்டை சுற்றி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ மருத்துவ உலகம் மாதிரி ஆயிடுச்சு. தீர்க்க தரிசனத்துக்கு இவங்க, சுகமாக்கிறதுக்கு அவங்க, அற்புதம் செய்கிறதுக்கு இவங்க, பேய் ஓட்டுறதுக்கு இவங்க. சபைன்னு ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து கல்லறைக்காக வச்சுருக்கோம், கல்யாணத்துக்காக வச்சுருக்கோம், பிறதுக்குள்ளே பிரதிஷ்டைக்காக வச்சுருக்கோம். சபை அது பெரிய இடத்துல இருக்கும். அது சந்தா, மற்றதெல்லாம் பந்தா. அது சந்தா கட்டி வச்சுக்கிறது, மற்றதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஒரு காரியத்தை காட்டுறதுக்காக. இந்த தசமாகம் வந்து கையில் மேயுது இல்லையா, அதை பிச்சு எல்லாருக்கும் போடுறது. அப்போ எல்லா இடத்துலேருந்து எல்லா நிறுவனத்துலேருந்தும் ஒரு கேலண்டர் வந்துடும், ஒரு டைரி வந்துடும். அவனை மறக்காதிருப்பதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சிடறான். ஆனால் கடைசியில் நீங்கள் எல்லாராலும் கைவிடப்படுகிற சூழ்நிலை வந்துவிடுகிறது. இந்த கூட்டங்களெல்லாம் காப்பாற்றாது உங்களை. ஆனால் பக்கமாக எழுதி போடலாம், என் பொண்ணு லவ் பண்ணுறா, என் பையன் ஓடி போயிட்டான், என் பொண்ணு ஓடி போயிட்டா, என் பொண்டாட்டி திசை திரும்பிட்டு, என் புருஷன் அவளை வச்சுருக்கான், இவளை வச்சுருக்கான். இது போய் கொண்டே இருக்கும் வருஷ கணக்கில். எதுவும் திருந்தின பாடு இருக்காது. ஏன்? நீ காத்துக்கொள்ள தவறிட்ட. உனக்கு ஐக்கியம் சரியில்லை, ஆவிக்குரிய ஐக்கியம் சரியில்லை, பூமிக்குரிய ஐக்கியம் சரியில்லை. இதனால்தான் வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள். பிள்ளை ஒருவனை அல்லவா படைத்தார், ஏன் ஒருவனை படைத்தான்? தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படி தானே. என்ன பேசுகிறீர்கள் பிள்ளைகள்? சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எடுக்கிறதான் டெசிஷன். பிள்ளைகள் தகப்பன் தாயை வளர்க்குறாங்க, காசில் இல்லை, அது இவ்வளோ தான் இருக்கும். வயசில் சொல்கிறேன், பிள்ளை தகப்பன்னா எவ்வளோ வயசு இருக்கும். ஆனால் அவர்கள் சொடுக்கிறது தான் எல்லாவற்றையும் மூல காரியமாக இருக்கும். சிறுவிட்டு வெல்லாமல் வீடு திரும்பாது. இதை கேட்டுக்கொண்டு 7 கழுத வயசான பெற்றோர் உட்காந்து கொண்டிருக்கோம். மகன் சொல்லிட்டான், மகள் சொல்லிட்டான், இனிமேல் எல்லாம் அவங்க தானே. ஒன்றும் கிடையாது. பிள்ளையை கையாள வேண்டிய விதத்தில், வளர்க்க வேண்டியது வளர்க்கலை. பெருமை கையாள வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. அந்த ஸ்டேஜெலாம் தாண்டிடுச்சு. யாருக்கு யார் அட்வைஸ் பண்ணுறது, யாருக்கு யார் ஆலோசனை கொடுக்கறது? யோசித்து பாருங்கள். இதெல்லாம் எதிர்காலத்தில் நீங்கள் போடுகிற அஸ்திபாரங்கள் எல்லாம் இந்த பகுதியில் போகிற பொழுது எதிர்காலமே குலுங்கும். பிள்ளைகளுக்கும் குலுங்கும். பிள்ளைகளால் வருகிற தொல்லைகளில் பெற்றோர்களும் சில பேருடைய வாழ்க்கையை அசைக்கப்பட்டுரும். வராத ஹார்ட் அட்டாக்கில் வந்துடும். எவ்வளோ போராட்டங்களை சந்தித்தார் தாவீது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவரால் வளர்க்க முடியல. வளர்க்க முடியுது, காத்துக்கொள்ள முடியல, பிள்ளைகளை காக்க முடியல. ஒரு பருவத்துக்கு மேலே அது வந்து போயிடுச்சு. ஏன்னா அவர் திசை திரும்பிட்டார், அவரே திசை திரும்பிட்டார். அதனால் பிள்ளைகளெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே வேசித்தனம் அந்த சாபத்தின் மூலம் உள்ளே வருகிறது. எத்தனை சாவு வீட்டில். அம்னோன் செத்தான், அப்சலோம் செத்தான், அந்த உரியாவுக்கும் பத்சேபாவுக்கும் பிறந்த பிள்ளை செத்தது. 3 சாவு. அப்சலோம் சாவில் அசைக்கப்படுகிறான். அம்னோன் செத்ததுக்கு ஓரளவுக்கு வருத்தம் இருந்தது. அப்சலோம் சாவு அவனை தடம் புரள செய்து விட்டது. எது சிறந்ததோ அது பூமியில் இல்லாமலே போய்விட்டது. எது சிறந்ததோ, எது நேசிக்கப்பட்டதோ அது இவனுக்கு ஒரு பெரிய பகையாளியாய் காணப்பட்டு விட்டது. காக்க தவறிவிட்டார். நான் சொல்றதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஜனங்க. நம்ம அற்ப விசுவாசிகளாக இருக்கலாம். பெரிய பெரிய பிரகஸ்பதிகளுடைய வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன். பூமியில் எவ்வளோ பெரிய தலைகுனி வந்தது பாருங்க. ஏன்? எனக்குள்ளே ஒரு மாயம் இருக்கிறது. நான் திறந்த புத்தகமாக இல்லை. அதான் சொல்கிறேனே, ஃபோனை எடுத்தா கோவம் வந்துடும் சில பேருக்கு. இந்த ஃபோனுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்குது. ஃபோனில் பிரச்சனை இல்லை, அதில் இருக்கிற சமாச்சாரங்கள் அது அந்தரங்க பிரச்சனையாக இருக்குது. இன்னும் அந்தரங்கம் வெளியரங்கம். அந்தரங்கத்தை செய்கிற ஜபத்துக்கு வெளியரங்கமாக கர்த்தர் பலன் தருகிற தேவன். உங்களுக்கு இவ்வளோ காய்மகாரம், இவ்வளோ மாயங்கள் உள்ளே இருந்தால் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பீர்கள்னா உங்களுக்கு ஜபத்திற்கு கர்த்தர் செவி கொடார். பாவிகள் தோறும் அனுதினமும் சினம் கொள்ளுகிற தேவன் நம் தேவன். உலக சினம் தேவனுக்கு விரோதம் பகை. இது எல்லாம் பழைய வாழ்க்கையில் ஒன்றா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, கர்த்தர் மன்னிச்சிடுவார். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த பிறகு இந்த ஃபோனை தூக்கின்னு ஓடுறது, இந்த ஃபோனை மறைச்சி பேசுறது, ஃபோனில் தப்பான பேரை போட்டுக்கிறது, ஆம்பளைக்கு பொம்பளை பேரை போடுறது, பொம்பளைக்கு ஆம்பளை பேரை போடுறது. சொல்கிறேன், கணவன் சரி மனைவியும் சரி. யாரை ஏமாத்துறீங்க? பிள்ளைங்களை ஏமாத்துறீங்களா? பெற்றோரை ஏமாத்துறீங்களா? கணவனை ஏமாத்துறீங்களா? மனைவி ஏமாத்துறீங்களா? தாய் தப்பனை ஏமாத்துறீங்களா? யோசிச்சு பாருங்கள். 4 பேர் 5 பேர் இருக்கிற குடும்பம்
மிஞ்சி போனால் ஒரு 6 பேர். என்ன உங்களுக்கு அந்த கபடு? நீங்கள் அஸ்திபாரம் சரியில்லை. அதுக்கு மேலே மாளிகை போய் கொண்டிருக்கோம். அஸ்திபாரம் அடிப்படை உண்மை இல்லை, வீட்டில் கடனிடத்தில் உண்மை இல்லை, மணியிடத்தில் உண்மை இல்லை. அவ்வளோ என்ன உங்களுக்கு அந்த ஃபோன் இடத்துல கோவம் வருது. பிள்ளைகளை கட்டம் அதுங்க எரிஞ்சு விழும். ஏன் ஃபோனை தொட்டிங்க, ஏன் ஃபோனை ஏன் எடுக்கிறீங்க? அதில் 1008 பாஸ்வேர்டு. கண்ணில் வைக்கிறேன், கையில் வைக்கிறேன், ரேகை வைக்கிறேன், அது வைக்கிறேன், இது வைக்கிறேன். 1 2 3 4 போட்டு வச்சுக்கோ, எல்லாம் சொல்லு, பார்த்துக்கிட்டோம். அதை ஃபோனை இதை பண்ண, அதை பண்ணுன்னு சொல்லு. என்ன உங்கள் பசங்க அப்படி பண்ணுற போகிறாங்க? இல்லை, அது நடுவில் ஒரு கதாநாயக வேலைலாம் காட்டுறப்போ பிசாசு வில்லனா உள்ளே வரான். அப்புறம் கத்தாவேனாலும் ஒன்றும் இல்லை. நாமம் தரிக்கப்பட்டிருக்குது, வார்த்தைக்கு தூரமாக போயாச்சு வாழ்க்கை. நீ காக்க தவறி விட்டாய், பண்படுத்தினாய். இல்லைன்னு சொல்ல. பிள்ளைகளை பெற்றீங்க, தடுப்பூசி போட்டிங்க, சோத்தை போட்டிங்க, அதுங்களுக்கு தேவையான படிப்பை கொடுத்தீங்க, படிக்கலாம் கூட படிக்க வச்சிங்க. அது பெரிய காரியம்தான். நம்பி பணம் கட்டுறது தோக்கும். இந்த குதிரை நம்பி கட்டுற மாதிரி தான். நம்ம பையன் எப்படி இருப்பான், நம்மள மாதிரி இருந்தாலும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்பி கட்டுறோம், எப்படியோ தப்பிச்சா தம்பரான் புண்ணியன்ற மாதிரி எப்படியோ பாஸ் ஆகிட்டான். இது எல்லாம் தேராதையா. நீங்கள் மதிப்பெண்லேயே குறிக்கோளாக இருப்பீங்க, உங்களை மாயத்தில் போய் கொண்டிருக்கிறீங்க. அதுக்கும் மேலே ஒரு விஷயம், ஏன் மதிப்பெண் எடுக்க முடியல? எண்ணெட்டத்தில் பரிசுத்தம் இல்லை. தாவீதே கூப்பிட்டு கேட்க முடியுமா, அம்னோன் நீங்கள் வா, என்னடா இது மாதிரி பண்ணேன்? அப்போயா எல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஒன்று கூப்பிட்டு வந்தியே பத்சேபால் யார் தெரியும்ல? எப்படி இப்போ ராஜா நின்று கேட்பார்? டாப்பா நல்ல குடிகாரன் பையன் சிகரெட் பிடிக்கிறான்னு போய் சொன்னால் என்ன சொல்லுவார்? என்ன லேலில் அவர் கேட்க முடியும்? குடிகாரனா என்ன, நல்ல மொடா குடிகாரன், 6 மணிக்கு மேலே 4 காலையில் நடக்கிற குடிகாரன். உங்கள் பையன் இங்கே புகை விற்கிறான், நாங்கள் பார்த்தோம், கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை சொன்னால் மட்டும் இவர் கேட்க முடியுமா? இவனை தண்டி வண்டி பையன் சொல்ல மாட்டான். பார்த்துக்கொள்ளுங்க. சிலருக்கு தெரியாது, தன்னுடைய குழைகள் தெரியாது, தன்னுடைய பிழைகள் தெரியாது, தன்னுடைய குற்றங்கள் தெரியாது. ராகா பேசி போய் பத்சேவால போய் வேசி மோலேன்னு சொல்லிச்சான். அந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. தான் மேலே நிறைய இருக்கும், தன் கண்ணில் இருக்க ஊழையை பார்க்கறது இல்லை, பிறருடைய கண்ணில் இருக்கிற அழுக்க பார்க்க போய்விடுவாங்க. அந்த மாதிரி ஆகிடும். இது சொந்த மனசாட்சியை குத்த ஆரம்பிச்சிச்சு அம்னோன் விஷயத்தில். எப்சலோம் பார்த்தான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நானே இறங்கி வட்டையத்தை தூக்குனாலும் சரிப்பட்டு வரும். போய் பூந்து வெட்டி போட்டு அவன் தாத்தா வீட்டுக்கு போய் செட்டில் ஆகிட்டான் 2 வருஷம். கேசூரில் இருக்கிற அந்த மாக்காவுடைய அப்பா இருக்காரே, அவர் வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டா. மாக்கா அப்சலோமுடைய அம்மா, தாவீதுடைய இன்னொரு மனைவி, ராஜ வம்சத்தை சேர்ந்தவ. இதோடு நிறுத்தப்படுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் நிறைய மர்மநாட்டிகள் உள்ளே வந்துடுச்சு. ராஜா வீட்டு பொண்ணு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதே ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒருத்தன் கொடுத்தான். உள்ளே வந்தானா ஃபுல்லாக எடுத்துகிற போகிறான்னு சொல்லிட்டு அது சம்பந்தி ஆக்கி மாப்பிள்ளை ஆக்கி அந்த இடத்துல சமூகமாக போயிடுச்சு. ஆனாலும் அதோட தாவீது நிறுத்தலை, பெண் வேட்டையில். இப்படி போய் கொண்டிருக்கிறபடினால பிள்ளைகள் இடத்துல அவருக்கு ரொம்ப பலவீனம் அதிகமாகிடுச்சு. எதுவும் அதிகாரமும் கேட்க முடியல. அதில் தான் அப்சலோம் அவ்வளோ கடுங்கோப்பமாக்கி ராஜா ஒன்றுமே கேட்கலன்னு சொல்லி தான் அந்த மனுஷன் கடைசியில் போய் அம்னோனை வெட்டி புதைச்சி எருசலேமில் வந்துட்டு தகப்பனை பார்க்காமே இருக்கிறான் 2 வருஷம். அப்புறம் தகப்பனுக்கு எதிர்த்து போகிறான். அப்பொழுது அந்த தகப்பன் ரொம்ப மனசு அடிச்சுக்கிது. பெத்த பாசம், வளர்த்த பாசம். இந்த பிள்ளை அவ்வளோ சிறப்பான பிள்ளை, எல்லா பிள்ளைகளும் விட இது ரொம்ப அழகாக இருக்கும். அப்சலோம் நல்ல உயரம், நல்ல கலரு, இஸ்ரவேலில் அவனுக்கு ஒத்த ரூபம் உள்ளவன் ஒருவனுமே இல்லைன்ற வேதம் சொல்லுகிறது. சுருளான முடி, எது அழகோ அதுவே அவனுக்கு கன்னியாய் போய்விட்டது. அது அப்படியே கர்வாலி மனத்தில் அந்த சிண்டு போய் அப்படியே மாட்டிக்கொள்ளுகிறது. கழுதை நவந்து விட்டது, தொங்கி கொண்டிருக்கிறான், உயிர் இருக்குது. யோவா பார்த்தான், இறக்கி வச்சு 10 பேரை நாய் அடிக்கிற மாதிரி அடித்து போட்டு சாவடிச்சிட்டாங்க. அப்பவும் சொல்கிறார், தாவீது தூது அனுப்புகிறார், பிள்ளையானை பார்த்து நடத்துங்க. நடத்துகிறோம். பிள்ளையாண்டா என்ன வேலை பண்ணிச்சு தெரியுமா? இப்படி கொஞ்சம் மடக்கி வச்சுருந்த ரோட் சைடு லேண்டை, பக்கத்தில் இவர் லேண்டும் வருது. அதை போய் லேண்டு பக்கத்தில் இருக்கிறத வாங்கணும்னு நினச்சா வேறு மாதிரி கேட்டுருவான் யோவாக்கிட்ட. எல்லாம் சொந்தக்காரங்க தான், அரசியல். அவன் வச்ச வெள்ளாமையெல்லாம் எரிச்சு போட்டான். இவன் எங்கே போய் அவன் சேனாதி அந்த படை தலைவன் தாவீதுகிட்ட போய் சொல்ல முடியும் பையன் அப்படி பண்ணிட்டான்னு? இது ரொம்ப வீக்கு வேறு. இந்த மாதிரி சென்டிமெண்டல் விஷயத்தில் தாவீது போய் கேட்பாரா, மகனே ஏன் அப்படி பண்ணிட்டேன், இல்லை வேறு இடத்துல லேண்டு தரேன்னு சொல்ல முடியுமா? சரி, ஒழிஞ்சு போது, வெள்ளாமையோடு போச்சு, லேண்ட் வரைக்கும் தக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு மனசுக்குள்ளே போய் கொண்டே இருந்தது. சின்ன பையன், சிஎம் பையன் பண்ணிட்டாயா, அடுத்த அமைச்சர் என்ன பண்ண முடியும்? பார்த்து கொண்டே இருக்கிறான்.
தொங்கினான் இல்லையா, அவனை காப்பாற்றிருக்கலாம். இறக்கி வச்சு அடி அடிச்சு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு அவனை முடிச்சு, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் மார்ச்சரி ரிப்போர்ட்டு போகுது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்போ போகுது ராஜாக்கு. அப்புறம் அது ராஜாவுக்கு தெரிஞ்சு ராஜா வச்சு யோவாபை செஞ்சு முடிச்சிட்டாரு, அது வேறு விஷயம். முதல்ல விட்டது லாஸ் யாருக்கு? முதல் அடி யாருக்கு? தாவீதுக்கு விழுந்த அடி இடி, அது கர்த்தருடைய சாபம் தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அப்சலோம் அப்படியா சாகணும்? என் குமாரனே குமாரனே குமாரனே, அந்த அங்கலா இப்போ படிக்கிறப்போ நம்ம கண்ணிலேருந்து